வெல்கம் டு கணினியாக. நம்ம இந்த செஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஏஎம்எல் லாங்குவேஜ் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம அனிஷியபிள் பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அனிஷியபிள்ல ஏஎம்எல் ஸ்கிரிப்ட்னா என்ன, அந்த ஏஎம்எல் ஸ்கிரிப்டை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பத்தி பார்க்க போறோம். பேசிக்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஏஎம்எல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ மார்க்அப் லாங்குவேஜ். சரிங்களா? தட் இஸ் yet another மார்க்அப் லாங்குவேஜ்னு எக்ஸ்பான்ஷன். சரிங்களா? ஸோ ஏன்சியபிளில் வந்து பிளே புக் அப்படின்னு ஒரு பிளே புக் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஸ்கிரிப்டையும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பிளே புக்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன்சியபிள் பிளே புக் இஸ் ஏஎம்எல் ஸ்கிரிப்டிங். சரிங்களா? ஏஎம்எல் பிளே புக்ஸ் யூஸ் டு சென்ட் அ கமாண்ட்ஸ் டு remote servers in scripted way instead of using unusable commands individually to configure remote server ஃப்ரம் கமாண்ட் லைன். சரிங்களா? நம்ம கமாண்ட்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துருக்கோம். சரிங்களா? கமாண்ட்ஸ் வழியாக நம்ம வந்து ஒரு கமாண்ட் ரன் பண்ணி அதை ரிமோட் சர்வர் கான்ஃபிகரேஷன் பண்ணியிருப்போம். இப்போ அந்த கமாண்ட்ஸ் எல்லாம் ஒரு செட் ஆஃப் ஸ்கிரிப்டாக எழுதி எப்படி ரன் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா பிளே புக்ஸ்னு ஒரு இது கான்செப்டை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பிளே புக்ஸ்னா டாஸ்க்கு பிளே புக். ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 ஸ்டெப் இருக்கு. சரிங்களா? எப்போவுமே ஏஎம்எல் லாங்குவேஜ் ப்ரோக்ராமை வந்து நம்ம என்னன்னா எப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 3 டாட்டில் வந்து ஹைஃபன்ட்டு 3 டாட் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செல் ஸ்கிரிப்ட்லாம் பார்த்தீங்கன்னா #bin/bash ஸ்டார்டிங்கில் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சியில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இதில் வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணும்போது 3 டாட்டட் லைன்ஸ், அதாவது ஹைஃபன். சரிங்களா? ஸ்பேஸ் இல்லாமல் 3 டாட் லைன் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டார்கெட் செக்ஷன் லிஸ்ட். அதாவது நீங்கள் எந்த டார்கெட்னா டெஸ்டினேஷன். அதாவது இப்போ வந்து ரிமோட் சர்வர். இப்போ வந்து நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? சர்வர் கான்ஃபிகரேஷன், சர்வர் மெயின்டெனன்ஸ், அதுக்காக தான் மெயினாக யூஸ் பண்ணுறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்வர்ஸ் இருக்கும், நிறையா கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு 2 சர்வர் 3 சர்வர்னா நீங்கள் மேனுவலாக போயிட்டு கமாண்ட் கொடுத்து என்ன பண்ணிடலாம், நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு மிஷின்லையும் போயிட்டு கமாண்டை ரன் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு மிஷின்லையும் போயிட்டு பண்ணிடலாம். பட் இதே வந்து 100 சர்வர் 200 சர்வர் 1000 சர்வர்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு சர்வர்லையும் போயிட்டு நீங்கள் வந்து கமாண்டை வந்து ரன் பண்ணிங்கன்னா டைம் வந்து இதாகும், உங்களுக்கு மேன் பவரும் ஜாஸ்தி வேணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அதை தான் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஆன்சியபிள்னு சொல்லிட்டு ஒரு டெவாப்ஸ் டூல் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து டார்கெட் லிஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்டஸ் யூசர்ஸ். ஹோஸ்ட்னா நம்ம ரிமோட் சர்வரோட நேம். சரிங்களா? இல்லை ரிமோட் சர்வரோட குரூப், அதாவது ஒரு குரூப் கொடுத்துட்டு அது கீழே வந்து இப்போ ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருப்போம். வெப் சர்வர் குரூப் இருக்குது, அது கீழே n நம்பர் ஆஃப் சர்வர் இருக்கலாம். அதாவது ஒரு 10 சர்வரோ 20 சர்வரோ எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதை வந்து ஹோஸ்டஸில் வந்து நம்ம கொடுத்துறோம். அதான் டார்கெட் லிஸ்ட். எந்த சர்வரை வந்து ரன் பண்ண போகிறோம், எந்த சர்வருக்கு நம்ம வந்து டாஸ்க்கை வந்து ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஹோஸ்டஸ்ங்கிற ஒரு கீவேர்டில், ஹோஸ்டஸ்ங்கிற ஒரு டிஃபால்ட் கீவேர்டு ஹோஸ்டஸ்ன்னு கொடுத்துட்டு எந்த ஹோஸ்ட்டுக்கு நம்ம ரன் பண்ண போகிறோம் அந்த ஹோஸ்ட் நேமை கொடுத்துட்டு அந்த டாஸ்க்கை கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். சரிங்களா? வேரியபிள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் யூஸ் பண்ணி பண்ணலாம். வேரியபிள் லிஸ்ட்டு அது ஆப்ஷனல். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேரியபிள்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அதனால வேரியபிள் லிஸ்ட் ஆப்ஷனல் கொடுத்துருங்க. டாஸ்க் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ண போகிற ஒவ்வொரு டாஸ்க்கு. இப்போ டாஸ்க் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபைலை காப்பி பண்ணணும், ஒரு கமாண்ட் ரன் பண்ணணும், அதான் அது எல்லாமே ஒரு டாஸ்க்கு. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு டாஸ்கையும் எதை டார்கெட் பண்ணி பண்ணுறோம், ஒரு ஹோஸ்டையோ ஒரு குரூப் சர்வரையோ நம்ம டார்கெட் பண்ணி ரன் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ டாஸ்க் லிஸ்ட்னா லிஸ்ட் ஆஃப் மாடியூல்ஸ். ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் அனிசியபிள் ஆல் -m இருக்கு. சரிங்களா? இப்போ அனிசியபிள் தட் இஸ் அ கமாண்ட், ஆல்ங்கிறது ஹோஸ்ட் பேட்டர்ன், எம்ங்கிறது -mங்கிறது மாடியூலை மென்ஷன் பண்ணுறதுக்கு m கொடுத்துருக்கோம், பிங்கிறது ஒரு மாடியூல். சம் மாடியூல்ஸ் ஹாவ் சம் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ பிங் மாடியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்குமெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. சில மாடியூல்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஓகே. இதை தான் இந்த மாதிரி நிறைய கமாண்ட்ஸை வந்து செட் ஆஃப் ஸ்கிரிப்டிங், செட் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் லைன்ஸில் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்டாக ஃபார்ம் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறதுக்கு பேர் தான் ஏஎம்எல் ஸ்கிரிப்ட். அதுக்கு தான் எது யூஸ் பண்ணுறோம்,
ஏஎம்எல் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுறோம். ஏஎம்எல் ஸ்கிரிப்ட் இஸ் சிமிலர் டு ஜேசான் லாங்குவேஜ். நீங்கள் ஜேசான் வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ்லாம் நிறையா ஜேசான் ஸ்கிரிப்ட் வரும். கிட்டத்தட்ட ரெண்டும் சிமிலராக ஒன்று போல தான் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து இன்டென்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. சரிங்களா? அதாவது இன்டென்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டாட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் தான் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஒரு பிளே. இப்போ வந்து இன்டென்ட்னா இப்போ வந்து ஒரு லைன் இருக்கு. அந்த லைனை ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்ரி லைன் ஸ்டார்டட் வித் ஒரு ஐஃபன் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஈச் பிளே இஸ் ஸ்டார்டட் வித் ஒன் டார்கெட் ஹோஸ்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு டார்கெட் ஹோஸ்ட் இருந்ததுன்னா அதுக்கு வந்து டாஸ்க் இருக்கும். சரிங்களா? ஈச் பிளே ஹேஸ் ஒன் ஹோஸ்ட் பேட்டர்ன் அண்ட் சிமிலர் டாஸ்க். எத்தனை டாஸ்க் வேணாலும் இருக்கலாம். இந்த டாஸ்க்னா என்ன? n நம்பர் ஆஃப் மாடியூல்ஸ். நிறைய மாடியூல்ஸ் இருக்கலாம், காப்பி இருக்கலாம், கமாண்ட் இருக்கலாம், நிறைய மாடியூல்ஸ் இருக்கு. ஸோ ஒரு பிளே வந்து ரன் பண்ணனா ஒரு ஸ்கிரிப்ட்ல வந்து n நம்பர் ஆஃப் பிளேஸ் இருக்கலாம். சரிங்களா? இப்போ ஈச் பிளே ஹேஸ் ஒன் host pattern and one task means have some running the modules. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலில் வந்து எத்தனை ரெண்டு பிளே இருக்கு, பிளே 1 பிளே 2. ஓகேங்களா? ஸோ இது பிளே 1ங்கிறது வந்து ஒரு கமாண்ட் லைன். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து இப்போ இது வந்து என்ன ஹோஸ்ட்டுக்கு ரன் பண்ண போகிறோங்கிறத கமாண்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஹேஷ்ங்கிற ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். பண்ணிவிட்டு என்ன வேணுமோ அந்த டிஸ்கிரிப்ஷனை இதில் கொடுத்துருவோம். சரிங்களா? அதே மாதிரி டாஸ்க்ஸ் கொடுத்துட்டு என்ன அப்போ ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்டென்ட்ல இருக்கணும். ஓகே, இப்போ டாஸ்கஸ் பார்த்தீங்கன்னா விடிக்கிறோம் கரெக்டாக. ஸோ இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். ஓகே, இந்த டாஸ்க்குங்கிறத வந்து நம்ம இங்கே வச்சோன்னா உங்களுக்கு ரன் ஆகாது. ஸோ இன்டென்ட் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் இன்டென்ட் அண்ட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது ஏஎம்எல் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும். ஸோ பைத்தானில் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது டாஸ்க் வந்து இப்போ இந்த டாஸ்க்லேருந்து இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த இன்டென்ட் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு நீங்கள் தப்பு பண்ணா கூட உங்களுக்கு எரர் வரும். அதே மாதிரி ஒரு ஐஃபனுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். சரிங்களா? இப்போ காப்பிங்கிறது ஒரு மாடல், கமாண்ட்ங்கிறது ஒரு மாடல். ஒரு பிளே புக்கில் என் நம்பர் ஆஃப் டாஸ்க் என்ன வேணா இருக்கலாம். சரிங்களா? அப்போ ஒரு ஹோஸ்ட்டு ஒரு டாஸ்க் இருக்குது. சரிங்களா? டாஸ்க்னா நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ டாஸ்க் மீன்ஸ் நம்ம என்ன ஒரு கமாண்ட் லைனில் அட்வான்ஸ் கமாண்ட்ஸ் நம்ம ரன் பண்ணோம்ல, இந்த கமாண்ட் இப்போ காப்பின்னு ஒரு இருக்குது. ஸோ அந்த காப்பி கமாண்டை நம்ம ஸ்கிரிப்டில் எழுதணும்னா ஒரு ஐஃபன் ஒரு டாஸ்க் இருக்கணும். சரிங்களா? டாஸ்க்குன்னு கொடுத்துட்டு என்ன டாஸ்க் பண்ண போகிறோம், காப்பி. அப்போ காப்பிங்கிறது ஒரு மாடல். ஸோ அப்போ காப்பி மாடலில் என்ன இருக்குது? ஸோ சோர்ஸ் இருக்குது, டெஸ்டினேஷன் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை நம்ம என்னன்னு கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கமாண்ட் ஒரு மாடல் இருக்குது. கமாண்ட் என்ன, ஒரு கமாண்ட் ரன் பண்ணுறோம், ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பிளே. அதில் வந்து ஒரு ஹோஸ்ட் கொடுத்துருக்கோம், 2 டாஸ்க் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது பிளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோஸ்ட்டில் ஒரு வெப் சர்வர் குரூப். ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஹோஸ்ட் பேட்டர்ன் வந்து ஆல் இன்வென்ட்ரியில் கொடுத்துருக்க எல்லா சர்வருக்கும் நம்ம மென்ஷன் பண்ணுறது. ஆளுங்கிறது ஆல் இன்வென்ட்ரியில் நம்ம கொடுத்துருக்க எல்லா சர்வர்ஸும் குரூப்பு எல்லாத்துக்குமே ரன் ஆகும். இப்போ பிளே 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஹோஸ்ட் பேட்டர்ன் தான் கொடுத்துருக்கேன், வெப் சர்வருங்க ஒரு குரூப் மட்டும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ டாஸ்க்னா ஏற்கனவே சொன்னது தான். சரிங்களா? நீங்கள் என்ன மாடல் ரன் பண்ண போறீங்களோ அதான் என்ன டாஸ்க்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா? அந்த டாஸ்க்கு இது வந்து தட் இஸ் அ டிஃபால்ட் கீவேர்டு. இது வந்து வேரியபிள் எதுவுமே கிடையாது. தட் இஸ் அ கீவேர்டு, டிஃபால்ட் கீவேர்டு. ஏஎம்எல்க்கு நம்ம ஆன்சிபிள் ஏஎம்எல் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுற ஆன்சிபிள் டிஃபால்ட் கீவேர்டை வந்து ஹோஸ்டஸ் டாஸ்க்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஹோஸ்டஸ்ங்கிறது ஒரு கீவேர்டு, டாஸ்க்னு ஒரு கீவேர்டு. சரிங்களா? ஹோஸ்டஸ் வந்து நம்ம என்ன ரிமோட் சர்வரை வந்து மென்ஷன் பண்ணுறோமோ அதை கொடுக்குறோம். அதாவது குரூப் நேமோ இல்லை ஆல் சர்வர்ஸ்னால் ஆல்னு கொடுக்குறோம். இந்த குரூப் சர்வர், இந்த குரூப்ஸ் இது எல்லாமே எதில் வந்து மென்ஷன் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம்னா இன்வென்ட்ரி ஃபைலில் கொடுத்துருப்போம்ல, ஹோஸ்டஸ்ங்கிற ஒரு இன்வென்ட்ரி ஃபைலில் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா? அதை தான் இங்கே வந்து நம்ம வந்து கால் பண்ணுறோம். சரிங்களா? அந்த நேமை தான். ஓகே, காப்பிங்கிற ஒரு மாடல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஏஎம்எல்லாம் சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் அ மார்க்அப் லாங்குவேஜ். கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ். ஓகே, ஸோ ஒரு செட் ஆஃப் சீக்வன்ஸ் இருக்கும். சீக்வன்ஸ் இஸ் மேப்ட் இன்டு ஒன் மேப் டு டிக்ஷனரின்னு சொல்லுவாங்கல்ல, மேப்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம வந்து ஒரு சீக்வன்ஸை வந்து ஒரு இதுக்கு நம்ம மேப் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு லாங்குவேஜ் இது. மற்ற ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜோட இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹியூமன் ரீடபுளாக இருக்கும். ஈஸியாக வந்து யூசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வந்து இப்போ வந்து பிளே புக்னா உங்களுக்கு ஓரளவு ஏஎம்எல்னா என்னன்னு ஓரளவு புரிஞ்சுக்கும்.
ப்ளே புக்கு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கமாண்ட்ஸ் சரிங்களா. அதில் வந்து ஒரு ஹோஸ்ட் இருக்கும், ஒரு டாஸ்க் இருக்கும் சரிங்களா. ஒரு ஹோஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக ஒரு டாஸ்க் இருக்கும். டாஸ்க்னா அதில் என்ன இருக்கும், மாடுல்ஸ் இருக்கும் சரிங்களா, செட் ஆஃப் மாடுல்ஸ். ஸோ எத்தனை டாஸ்க் வேணாலும் உங்கள் ஒரு மாடுலில் ஒரு ஹோஸ்ட்டில் இருக்கலாம். ஆனால் ஒரு ஹோஸ்ட்டுங்க உங்களுக்கு வந்து டிபெண்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த இதுதான் வந்து இண்டிவிஜுவல் பண்ணுறது ஒரு ஹோஸ்ட்டு. செகண்ட் ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் பிளே. ஸோ இது மாதிரி நம்பர் ஆஃப் பிளேஸ் வந்து ஒரே ஃபைலில் வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணுறோன்னா Ansible ப்ளே புக்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த கமாண்டை ரெண்டையும், இந்த ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சர்வருக்கு போகிறோம். ஒரே டேக்கில் நான் ஒரே இதுலேயே வந்து 3 டேப் வச்சுருக்கேன் சரிங்களா. ஃபஸ்ட் டேப் வந்து சர்வர், இந்த ரெண்டு ஸ்டாப் வந்து உங்களுக்கு கிளைண்ட்ஸு சரிங்களா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் Ansible லிஸ்ட் ஹோஸ்டஸ் ஆல்னு கொடுத்தீங்கன்னா இதில் இருக்க எல்லாமே வரும் சரிங்களா. 2 இது வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து குரூப்பில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்வென்ட்ரி ஃபைல் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன குரூப்னு தெரிஞ்சிடும். இது வந்து நோட் நேம் மட்டும் தான் சொல்லணும், குரூப் நேம் இதில் டிஸ்பிளே ஆகாது. குரூப் பார்க்கணுன்னா etc/Ansible hostess. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அவங்க இப்போ வெப் சர்வர்னு ஒன்று வச்சுருக்கேன், டிபி சர்வர்னு வச்சுருக்கேன் சரிங்களா. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நோடு வச்சுருக்கேன். அதான் உங்களுக்கு இங்கே ஹோஸ்ட் வந்து டிஸ்பிளே இருக்குது, Ansible கிளைண்ட்டு, Ansible கிளைண்ட் 2. வெப் சர்வரில் Ansible கிளைண்ட்னு வச்சுருக்கேன், டிபி சர்வரில் Ansible 2ன்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா, அதான் ஆன்சி அட்மின்க்கு இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சுவிட்ச் ஓவர் ஆகிக்கோங்க. ஃபஸ்ட் இதெல்லாம் பற்றி உங்கள் வீடியோ நான் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா வீடியோ 1 by 1 பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து நான் Ansibleோட அட்மின் யூசருக்கு போயிட்டேன் ஓகேங்களா. இப்போ நான் இங்கே வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன் ஓகேங்களா. இது வந்து pwd போட்டிங்கன்னா இதோட உங்களுக்கு இது தெரியும் ஓகேங்களா. இப்போ வந்து நான் இங்கே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். இங்கே என்ன ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், என்ன சொல்லியிருக்கோம், என்ன ஃபைல் சொல்லியிருக்கேன், eg.txt. ஸோ டச்சும் கொடுத்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதில் நீங்கள் எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா eg டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஓகே, அதே மாதிரி eg. ஸோ 2 டெக்ஸ்ட் ஃபைல் சரிங்களா. ஸோ இப்போ vi test டாட் என்ன பண்ணுறேன், aml ஆர் yml ஆர் yaml 2 எப்படி கொடுத்தாலும் எடுத்துக்கும் சரிங்களா. ஸோ இது பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுடலாம். இதை அப்படியே காப்பி பண்ணுங்க, டைப் பண்ணுறதுல காப்பி பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் காப்பி, இதில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும் சரிங்களா. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து இது வந்து இன்சர்ட் பண்ணால் ஐ ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட் ஆகும் சரிங்களா. ஃபஸ்ட்டு இதை வந்து நான் ப்ளே 1ன்னு கொடுக்குறேன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளே 2 அடுத்தது சரிங்களா. இப்போ வந்து இதில் நீங்கள் வந்து ஹோஸ்டஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதில் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகணும் எல்லாமே. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஹோஸ்டஸ்ன்னு பார்த்தீங்களா, அது கீழே உள்ளது தான். ஸோ ஒவ்வொருக்கு ஒரு ஹோஸ்ட்டு ஒரு ஹைஃபன் வருது. ஸோ இந்த இண்டென்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ், இப்போ இது இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகாது, இப்படி கொடுத்தா தான் ரன் ஆகும் சரிங்களா. ஸ்பேஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்கு, இந்த டாஸ்க்குங்கிறது ஒரு கீவேர்டு, டிஃபால்ட்டு கீவேர்டு, அது ஹோஸ்ட்டுங்கிறது ஒரு கீவேர்டு. இப்போ ஹோஸ்டர்ஸ்னு கொடுத்துட்டோம், எந்த இதை ஹோஸ்ட் கொடுக்க போகிறோம்னா ஆல்னா எல்லா சர்வர்ஸும், அதாவது வெப் சர்வர், டிபி சர்வர் 2 குரூப்பையும் மென்ஷன் பண்ணுறதுக்கு ஆல் கொடுத்துருக்கோம். இன்வென்ட்ரி ஃபைலில் உள்ள எல்லாமே ரன் ஆகுறதுக்கு ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு எல்லா சர்வருக்கும் போயிட்டு அந்த டாஸ்க் வந்து ரன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு டாஸ்க்னு ஒரு கீவேர்ட் கொடுத்துருக்கோம், அந்த கீவேர்ட் கரெக்டாக அதுக்கு நேராக தான் இன்டென்ட், இந்த இன்டென்ட் வந்து கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாடுல் ஓகேங்களா. மாடுல் என்ன மாடுல், காப்பி. ஸோ அந்த மாடுல் நீங்கள் மென்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹைஃபன் வச்சுன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ காப்பி, ஸ்பேஸ் கொடுத்து காப்பி கொடுத்துட்டு மாடுல், அப்புறம் ஒரு ஸ்பேஸு எஸ்ஆர்சி, என்ன ஃபைல் ரன் பண்ண போகிறீங்க, ஹோம் டைரக்டரியில் ஆன்சி அட்மின்ல இருக்க eg டெக்ஸ்ட் ஃபைலை எடுத்து சர்வரில் இருக்கிற
நோடில் அதாவது ரிமோட் சர்வரில் இருக்கிறது டெம்ப் டைரக்டில் காப்பி பண்ண சொல்கிறோம். அடுத்தது வந்து கமாண்ட் மாடல் யூஸ் பண்ணுறோம். கமாண்ட் மாடலில் என்ன பண்ணுறோம், ஒரு டைரக்டரியை வந்து கிரியேட் பண்ண சொல்கிறோம். எங்கே ரிமோட் சர்வரில் இருக்கிற எக்ஸாம்பிள்னு ஒரு டைரக்டரி ஒன்று டெம்ப் டைரக்டில் கிரியேட் பண்ண சொல்கிறோம். அதாவது ரெண்டு சர்வர்லேயும், அதாவது இந்த ரெண்டு சர்வர்லேயும் 11 and 12. ஓகே, 10ங்கிறது தான் சர்வர், ஆன்சிபிள் அட்மின் சர்வர். அடுத்தது ரெண்டாவது இதில் என்ன சொல்லியிருக்கோம், பிளேயில் என்ன சொல்லியிருக்கோம்னா ஹோஸ்ட் வந்து வெப் சர்வரில் மட்டும். முதல் பிளேயில் வந்து ஆல் கொடுத்துருக்கோம், ரெண்டாவது பிளேயில் வெறும் வெப் சர்வர் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு டாஸ்க்கு தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஒரே ஒரு டாஸ்க் தான் கொடுத்துருக்கோம். என்ன டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்சி ஹோம். அதில் வந்து டெம்ப் ஃபைலில் திரும்பி இன்னொரு டெக்ஸ்ட் ஃபைலை காப்பி பண்ண சொல்கிறோம். அதே மாதிரி அந்த மோடு வந்து நார்மலாக உங்களுக்கு ரீட் ரைட் தான் வரும், எக்ஸிக்யூட் வராது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பெர்மிஷனும் கொடுக்குறேன். சரிங்களா, ரீட் ரைட் எல்லாத்துக்குமே ரீட் ரைட் எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லிட்டு மோடு வந்து சேஞ்ச் பண்ண சொல்கிறேன். ஸோ இதை வந்து இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு, இனிஷியபிள் playbook. ஓகே, ஸோ ப்ரோக்ராம் நேம் என்ன, test.html. லைன் 8ல் வருதான். செட் ஏனியும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் வந்துடும். இப்போ 8வது லைனில் உங்களுக்கு எரர் சொல்லுது. சரிங்களா, ஹோஸ்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். சரிங்களா, ஸோ வந்து இந்த இன்டென்ட் வந்து கரெக்டாக இருக்கணும் உங்களுக்கு. அதே மாதிரி ப்ரோக்ராம் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணதுக்கு என்ன சொல்லியிருந்தோம், சரி ஐயை ப்ரெஸ் பண்ணுங்க. ஐ ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பண்ணுவோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 3 டாட்டட் லைன் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஹைஃபன் அப்புறம் ஸ்பேஸு. ஸோ இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். இந்த இன்டென்ட் உங்களுக்கு பண்ண இன்டென்ட் நான் சரியாக போடலை, அதனால தான் உங்களுக்கு இந்த எரர். சரிங்களா, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வரணும். அதே மாதிரி இங்கேயும் இந்த டாஸ்க் வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த காப்பி எங்கே இருக்கோ கரெக்டாக எல்லாம் ஒரே இன்டென்ட். நீங்கள் ஒன்று மாற்றினா கூட உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இதில் கூட நம்ம இது வரலாம். இப்போ வந்து கரெக்டாக வரும். ஓகே, ஸோ இது கமாண்ட் லைன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா, அதே மாதிரி இங்கே ஸ்பேஸ் கூடாது, ஸ்பேஸ் எடுக்கிறதுக்கு. ஓகே, இது வந்து ப்ளே 1, இது ப்ளே 2. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஹோஸ்ட் ஆல் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக 3 இது லைனில் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகணும். அடுத்தது வந்து ஐஃபனில் ஸ்டார்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு ஹோஸ்டஸ் அது கொடுத்துருக்குறேன், எல்லா சர்வர்ஸும் கொடுத்துருக்கேன். அடுத்து டாஸ்க்கு என்ன டாஸ்க்கு, மாடுல், ஒவ்வொரு மாடலும் ஒரு ஒரு மாடல் தான் ரன் பண்ண சொல்கிறேன். ஸோ அந்த காப்பி மாடல் அண்ட் கமாண்ட் மாடல் அதுக்குள்ளே ஆர்குமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறேன். அடுத்தது இன்னொரு ப்ளே ஒன்று போட்டிருக்கேன், அதில் வந்து ஹோஸ்டர் வந்து வெப் சர்வர் மட்டும் கொடுத்துருக்கேன், ஒரே ஒரு சர்வருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். டாஸ்க் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன். முதல்ல 2 டாஸ்க்கு எல்லா சர்வரும். ரெண்டாவது பிளேயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோஸ்ட் பேட்டர்ன், ஒரே ஒரு குரூப் நேமை ஒரே ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா, உங்களுக்கு வந்து இந்த இன்டென்ட் கரெக்டாக இருக்கணும். இன்டென்ட் வந்து உங்களுக்கு மாறினா உங்களுக்கு எரர் வரும். சரிங்களா, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ கிளியர் பண்ணிடலாம். இப்போ ரன் பண்ணுவோம். திரும்பவும் எரர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்டினேஷன் நான் கொடுக்கவே இல்லை பாருங்கள், சோர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், டெஸ்டினேஷன் கொடுக்கல. ஓகே, இது கொடுத்து பார்த்தீங்களா, சோர்ஸ் ஃபைல் இருக்குது, நம்ம எங்கே சோர்ஸ் ஃபைல் கொடுத்துருக்கேன் அது எங்கே காப்பியாக கொடுக்கல, போன இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எஸ்ஆர்சிங்கிறது சோர்ஸு, அது எங்கே டெஸ்டினேஷன் கொடுத்துருக்கேன், அது டெம்ப் டைரக்டரி, இங்கே வெறும் டெம்ப் டைரக்டரியும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை இல்லாமல் பார்க்கணும், டெஸ்டினேஷன் வந்து அதை மென்ஷன் பண்ணணும், DEST. ஓகே, ஸோ இப்போ போனீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ அப்போ இப்போ காப்பி எஸ்ஆர்சி ஹோம் ANSI அட்மின், இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சேவ் பண்ணுறேன். again error, same 10. The error appears mapping values allowed in this content. The error appears home ANSI admin test.in line 10 content that may be elsewhere file depending exact syntax problem. நமக்கு ரன் பண்ண என்ன எரர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
மோடு லைன் 10 காலம் 7ல எரர் வந்தது. என்ன எரர் பார்த்தீங்கன்னா கோலன் கொடுக்கக்கூடாது, நம்ம ஹைஃபன் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த எரர் தான், வேற ஒரு எரர் இல்லை. லைனில் பார்த்தீங்கன்னா கோலன் கிடையாது, ஹை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இன்சர்ட் பண்ண முடியும். கோலனுக்குள்ள ஈக்குவல் டு கொடுக்கணும். சரிங்களா? நான் வந்து கோலன் கொடுத்தேன்னு தெரியாமல், அதுதான். மற்றபடி எல்லாம் கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணலாம். என்ன டாஸ்க் ப்ளே ஆல் ரன் ஆகுது. ஸோ பக்காவாக எல்லாத்தையும் காப்பி பண்ணிச்சு. உங்களுக்கு ரெண்டாவதுல மட்டும் உங்களுக்கு என்ன வருதுன்னா, using file module with state directory rather than running make directory if you need to use command because the file is insufficient you can warn false command or task false in unusable cfg to read of the message. ஓகேங்களா? அன் மெசேஜ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ரெட்டில் வந்தால் தான் உங்களுக்கு ப்ராப்ளம். இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே பக்காவாக உங்களுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெப் சர்வரில் நான் பார்க்குறேன். முதல்ல இதில் வந்து இஜி டெக்ஸ்ட் டாட் வந்து எல்லாத்துலேயும் டெம்ப் டைரக்ட்ல கிரியேட் பண்ண சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? கிரியேட் ஆயிருக்கா? ஸோ இஜி டாட் டெக்ஸ்ட் கிரியேட் பண்ண சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ரெண்டாவது பிளேயில் வந்து இஜிஜி டாட் டெக்ஸ்ட் மட்டும் வெப் சர்வருக்கு மட்டும் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் பண்ணியிருக்கு. அதே மாதிரி டைரக்டரி வந்து எக்ஸாம்பிள் டைரக்டரி உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து இஜிஜி டாட் டெக்ஸ்ட் கிரியேட் ஆகிருக்காது. ஏன்னா அது வெப் சர்வருக்கு மட்டும்தான் கிரியேட் பண்ண சொல்லி, குரூப் மட்டும் தான் கிரியேட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இஜி டாட் டெக்ஸ்ட்டும் எக்ஸாம்பிளுக்கும் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு ஸ்கிரிப்டிங்கும் வந்து உங்களுக்கு ரன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணுற ஸ்கிரிப்டை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ எப்படி வந்து ஸ்கிரிப்டிங் வழியாக இன்ஸ்டலேஷன் பண்ணுறது, ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் எப்படி ரிமூவ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இப்போ முதல்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இனிஷியபிள் நீங்கள் எப்போவுமே இது பண்ணுறதுக்கு முன்னாடி இது ரொம்ப முக்கியம், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இனிஷியபிள் -m ping all. ஸோ எல்லாமே கனெக்டிவிட்டியில் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு அனிசேபிள் டு லோக்கல் ஹோஸ்ட்டு, அனிசேபிள் கிளைண்ட் 3 இருக்குது. சரிங்களா? ஸோ அது என்னென்னு உங்களுக்கு வந்து என்னென்ன குரூப்பில் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு அனிசேபிள் கமாண்ட் போட்டுட்டு லிஸ்ட் ஹோஸ்டஸ் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கு வரும். லோக்கல் ஹோஸ்ட்டு, அனிசேபிள் கிளைண்ட்டு, கிளைண்ட் 3 இருக்குது. சரிங்களா? ஸோ அது என்ன குரூப் அப்படின்னு பார்க்கணும்னா நீங்கள் வந்து அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் போய் செக் பண்ணலாம். etc அனிசேபிள் போட்டு ஹோஸ்டஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன குரூப்லலாம் வச்சு, லோக்கல்னு ஒரு குரூப் வச்சுருக்கேன், அதில் லோக்கல் ஹோஸ்ட் வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெப் சர்வரில் தான் அனிசேபிள் கிளைண்ட்டுங்கிற நோடு வச்சுருக்கிறேன். டிபி சர்வரில் அனிசேபிள் கிளைண்ட் 2ன்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கான்ஃபிகரேஷனை ப்ரோக்ராமிங் வழியாக எப்படி பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஒரு சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம். இப்போ வந்து என்ன பண்ணுவோம், இப்போ ஓகே, இப்போ சிம்பிளாக நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணி பார்க்கலாம். என்ன ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி வெப் சர்வரை நம்ம எப்படி ப்ரோக்ராமிங் வழியாக இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஏபிஐ வெப் சர்வ்னே கொடுத்துறேன். டாட் என்ன கொடுக்கணும்னா OML கொடுக்கணும். எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக OML இருக்கணும். சரிங்களா? விஏ வந்து ஒரு எடிட்டர், வெப் சர்வர் இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் எழுத போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஐ கொடுத்தா இன்சர்ட் பண்ணுறது, ஐ கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹேஷ் சிம்பிள் கொடுத்துட்டு வெப் சர்வர், இது வந்து கமாண்ட் லைன், இது வந்து ஒர்க் ஆகாது உங்களுக்கு. சரிங்களா? வெப் சர்வர் அப்பாச்சி வெப் சர்வர் இன்ஸ்டலேஷன் போட்டுக்கலாம். ஓகே, அப்பாச்சி வெப் சர்வர் இன்ஸ்டலேஷன். ஓகே, ஸோ அப்புறம் ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்கோம்,
3 hyphen. Okay. Okay. ஸோ ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் உங்களுக்கு மெயிலில். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஹைஃபன் அப்புறம் ஸ்பேஸ். சரிங்களா? ஹோஸ்டஸ் போட்டுட்டு என்ன பண்ணணும், ஹோஸ்டஸ் வந்து என்ன கொடுக்க போகிறோம், வெப் சர்வர். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியலன்னா ஹோஸ்டஸ் என்னன்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இதை அப்படியே சேவ் பண்ணுங்க. WQ கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். நீங்கள் அதை என்னென்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா, ஹோஸ்ட் டவுட் இருந்ததுன்னா அதை பார்த்துக்கோங்க. ETC என்ன குரூப் நேம் கொடுத்துருக்கோம் நமக்கு தெரியாமல் இருந்ததுன்னா கேட்டு அனிசியபிள் ஹோஸ்டஸ். சரிங்களா? அதில் போனீங்கன்னா வெப் சர்வர். சரிங்களா? இப்போ வெப் சர்வரில் தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், வெப் சர்வர் குரூப்பில் இருக்கிற நோடில் வந்து அப்பாச்சி வெப் சர்வரை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ திரும்பி அந்த ப்ரோக்ராமிங் வெப் சர்வர் குரூப் நேம் அது. ஸோ திரும்பியும் போயிட்டு நம்ம அந்த இதை ப்ரோக்ராமிங் ஓப்பன் பண்ணலாம். ஓகே. ஹோஸ்டஸ் வந்து வெப் சர்வர் கரெக்டு தான். சரிங்களா? அடுத்த லைன் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இந்த இடத்துல இருக்க கரெக்டாக ஹோஸ்டஸ் பக்கத்தில் அதே லைனில் இருக்கணும். சரிங்களா? பிகம் இது எது கொடுக்குறோம்னா, இது எது கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ANSI அட்மின்லேருந்து ரன் பண்ணுறோம். சரிங்களா? அதனால் சூடோ யூசர் ப்ரிவிலேஜ் இருக்கிறது தான் இன்ஸ்டலேஷன் கமாண்ட்ஸ். நம்ம எது ரன் பண்ணாலும் சூடோ யூசரோட ரைட்ஸ் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், ரன் பண்ண முடியும், ஒர்க் ஆகும். இல்லைன்னா ஒர்க் ஆகாது உங்களுக்கு. ஸோ அதனால் சூடோ ரைட்ஸ்குள்ளே கொடுக்குறோம். பிகம் யூசர் ரூட்டு. சரிங்களா? ரூட் ரைட்ஸ்குள்ளே தான் நம்ம கொடுக்குறோம். ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டாஸ்க். என்ன டாஸ்க் பண்ண போகிறோம். ஓகே. எல்லாமே உங்களுக்கு நார்மலாக உள்ளது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நேம்னா டிஸ்கிரிப்ஷன் அர்த்தம். ஓகே. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் இது வந்து டிஸ்கிரிப்ஷன். அதாவது என்ன பண்ண போகிறோம், ஒரு டாஸ்க்கு. அது என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் வெப் சர்வர். ஓகே. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மாடுல், அடுத்து மாடுல் என்ன மாடுல் யூஸ் பண்ண போகிறோம், எம் மாடுல். சரிங்களா? எம்னா இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாடுல்னு பார்த்தீங்கன்னா எம் மாடுல். அப்புறம் நேம்னா ஒரு வேரியபிள்மா வச்சுக்கோங்களேன். நேம் வந்து என்ன நேம், HTTPD. சரிங்களா? அப்புறம் ஸ்டேட்னா கரண்ட் ஸ்டேட்டு. ஸோ என்ன ஸ்டேட்டு, ஓல்டஸ்டா லேட்டஸ்ட்டு வெர்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ண சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம் சொல்லுங்கள். அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்ட் த சர்வீஸ். சரிங்களா? ஸ்டார்ட் தி சர்வீஸ். ஏன்னா ப்ரோக்ராம் ஒரு வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணோடனே சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்கிறோம். சரிங்களா? ஸ்டார்ட் த சர்வீஸ். ஓகே. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். என்னது சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாடுல், அதில் போயிட்டு நேம் HTTPD. ஓகே. ஸ்டேட் என்ன பண்ண சொல்கிறோம், ஸ்டார்டட். STARTED. நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வராது. சரிங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்கோம், அப்பாச்சி வெப் சர்வரை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் வெப் சர்வர்னு ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா இதில் வெப் சர்வர் குரூப்பில் எத்தனை மிஷின் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி என்ன பண்ணிடும்,
சர்வீஸையே ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். சரிங்களா? இப்போ வெப் சர்வர் கீழே நான் ஒரே ஒரு மிஷின் தான் வச்சுருக்கிறேன். இதுதான் அது அன்டிசேபிள் கிளைண்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்பிஎம் சர்வர் இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்கு ஆர்பிஎம் -q httpd வெப் சர்வருக்கு வந்து HTTP தான் இது சாஃப்ட்வேர் பேக்கேஜ். அதில் போட்டிங்கன்னா பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகலை. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சர்வர்லேருந்து ரன் பண்ண போகிறோம். அதாவது இந்த வெப் சர்வர் குரூப்பு கீழே அந்த கிளைண்ட் இருக்குது. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், யூசர் ரைட்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷனுக்காக என்ன பண்ணுறோம், பிகம் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். பிகம் ட்ரூ, பிகம் யூசர் வந்து ரூட்டு. என்ன டாஸ்க்கு, நேம் வந்து ஒரு இன்ஸ்டாலில் வந்து ஒரு வெப் சர்வரை இன்ஸ்டால் பண்ண சொல்கிறோம். என்ன மாடூல், நேம்ங்கிறது டிஸ்கிரிப்ஷன் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ எம்ங்கிறது வந்து மாடூல். சரிங்களா? ஸோ என்ன டிஸ்கிரிப்ஷன், நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா HTTP தான் பேக்கேஜ். ஸ்டேட் வந்து என்ன ஸ்டேட்டு, ஸோ லேட்டஸ்ட்டாக, அதாவது ஓல்டர் வெர்ஷனா நியூ வெர்ஷனாங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதுதான் லேட்டஸ்ட்னு கொடுத்துருக்கோம். நியூ வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறோம். அப்புறம் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறோம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நேம் ஸ்டார்ட் த சர்வீஸ் அப்படின்னு கொடுத்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு, அகெயின் சர்வீஸுங்கிறது ஒரு மாடூலு. என்ன சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லணும், HTTP. டிஸ்கிரிப்ஷன் நேம் வந்து HTTPD. ஸ்டேட் வந்து ஸ்டார்ட் பண்ணணுமா ஸ்டாப் பண்ணணுமான்னு கொடுக்கணும், இல்லை ரீஸ்டார்டட், நமக்கு என்ன தேவையோ கொடுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறோம். ஓகே, ரைட்டு. இதை இப்போ சேவ் பண்ணுறோம். unseeable playbook v serve.aml. சரிங்களா? ஸோ இதை இப்போ ரன் பண்ணுறோம். என்ன எரர் வருது, இட்ஸ் a debugging syntax problem. ஓகே, லைன் 2ல வந்து ப்ராப்ளம் வருது. ஓகே, மேபி ஃபர்ஸ்ட் லைன்லேயே ப்ராப்ளம் வருது உங்களுக்கு. ஸோ என்னன்னு பார்க்கலாம். அந்த லைன் தான் ஸ்பேஸு, லைன்லாம் கரெக்டாக கொடுக்கலாம் உங்களுக்கு வராது. ஸோ நம்ம செக் பண்ணலாம். என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் 2ல வருது. அந்த டாட் தான் நினைக்கிறேன், ஸ்பேஸ் வந்து இருக்கக்கூடாது, எல்லாம் சேர்ந்து வரும்னு நினைக்கிறேன். ஓகே, we serve. ஓகே, ஸோ எஸ்கேப் பண்ணிட்டு செட் என்னன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நம்பர்ஸ் வந்துடும். ஸோ நமக்கு வந்து 2வது லைனில் தான் எரர் அடிக்கும். கரெக்டு. இதில் என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வரக்கூடாது. ஸோ மூணுலேயும் ஸ்பேஸ் வந்து எடுத்துடணும். 3 டாட் லைன்ஸ் தான் சொன்னேன், அதில் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்துக்கோங்க, எல்லா லைனும் ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ பிகம் ட்ரூ, பிகம் யூசர் கரெக்டு, டாஸ்க்கு, அப்புறம் என்னன்னு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், அப்புறம் மாடூலு, அப்புறம் அந்த மாடூலுக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் என்ன ஸ்டேட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சர்வீஸ்க்காக ஒரு மாடூல் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு மாடூல், அப்புறம் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாடூல் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணலாம். சேவ் பண்ணிக்கோங்க, கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ போயிட்டு அதே ஸ்கிரிப்டை ரன் பண்ணி பாருங்கள். டாஸ்க் இஸ் வேலிட் அட்ரிபியூட். ஓகே, டாஸ்க்ஸ்னு வரும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. சரிங்களா? இதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க் வரக்கூடாது, டாஸ்க்ஸ் எஸ் வரும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ண உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ இது வரைக்கும் 2 எரர் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த லைனுக்கு ஐஃபனுக்கு இடையில ஸ்பேஸ் இருந்தது, அதை சரி பண்ணிட்டோம். இப்போ டாஸ்க்கு வந்து டாஸ்க்கும் கொடுத்துருந்தோம், டாஸ்க் கொடுத்தாச்சு. இப்போ சரிங்களா, சரி பண்ணியாச்சு. ரன் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட்னா unseeable playbook. ஸோ பிளேபுக் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராமிங்கை ரன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ webserver.yml இப்போ ரன் பண்ணுங்க. ரன் ஆகுதா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாஸ்க் கேதரிங் ஃபேக்ட்ஸ் unseeable client போகுது, போய் செக் பண்ணுது. ஸோ இப்போ அடுத்த டாஸ்க் வந்து என்ன பண்ணுது, இன்ஸ்டால் வெப் சர்வர். அடுத்த டாஸ்க் வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. சரிங்களா? இப்போ பக்காவாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வெப் சர்வர் கீழே ஒரே ஒரு மிஷின் தான் இருந்தது,
அதே மாதிரி இப்போ வெப் சர்வர் கீழே 1000 மிஷின் இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும், பக்காவாக அதுவே உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் ஒவ்வொரு மிஷினையும் போயிட்டு இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. சரிங்களா? இப்போ போய் செக் பண்ணி பாருங்கள். RPM iFuel Stream வந்துருச்சா? இன்ஸ்டால் ஆகிடுச்சு. சர்வீஸ் செக் பண்ணுங்கள். சிஸ்டம் CTL ஸ்டேட்டஸ் HTTPD. அதாவது நம்ம சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தோம், சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுவே பக்காவாக இன்ஸ்டால் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக சர்வீஸை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஓகே நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஸ்டால் பண்ணதை உங்களுக்கு ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும், ஸோ அதே இதில் போயிட்டு என்ன பண்ணுங்க, இதை எடுத்துடலாம், இதை எடுத்துருங்க. ஓகே சரி. ரிமூவ் வெப் சர்வர் மாடூல் அதே தான். இது மட்டும் மாறும் உங்களுக்கு. நேம் HTTPD தான். ஸ்டேட் வந்து ரிமூவ் கொடுக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? ஒவ்வொன்றுக்கும் எப்படி கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு நீங்கள் வெப்சைட்லேயே இந்த மாடூல் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்டெக்ஸ் இருக்கும், நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸ்டேட் ரிமூவ் இப்படி கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வெப் சர்வருங்கிற குரூப்பில் இருக்கிற எல்லாத்துலேயும் என்ன பண்ண போகிறோம், வெப் சர்வர் ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இன்ஸ்டால் பண்ணதை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். Ansible playbook ரன் பண்ணுறதுக்கு Ansible playbook கொடுத்துட்டு அந்த ப்ரோக்ராம் நேமை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ப்ளே சர்வர் Ansible client removed ஃபெயில்டுன்னு வருது. சரிங்களா? என்னன்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ் கொடுக்கக்கூடாது, அது அதுலேயே சொல்லுது பார்த்தீங்களா, டாஸ்க் ரிமூவ் வெப் சர்வர் Ansible client ஃபெயில்டு மெசேஜ் ஸ்டேட் மஸ்ட் பி ஒன் ஆஃப் ஆப்சென்ட். சரிங்களா? ஸோ ஸ்டேட் வந்து நீங்கள் ஆப்சென்ட் கொடுக்கணும், ரிமூவ்னு கொடுக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே நம்ம ப்ரோக்ராமிங் சேஞ்ச் பண்ணலாம். இதில் போயிட்டு ஸ்டேட் வந்து நம்ம ரிமூவ் கொடுத்துருவோம் பார்த்தீங்களா, அது என்ன சின்டெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் கிடையாது, ஆப்சென்ட்னா இதில் டெலீட்னு அர்த்தம். ஏஎம்எல் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் டெலீட் பண்ணுறதுக்கு என்ன சின்டெக்ஸ்னா ஆப்சென்ட். ஓகே கொடுக்குறோம், அப்படி கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க, கிளியர் பண்ணிக்கோ. Ansible playbook playbook pserve.yaml. ஓகே ஸோ இப்போ வந்து ஆப்சன்ட்னா டெலீட், முன்னாடி நம்ம ரிமூவ் கொடுத்தோம், ரிமூவ் இஸ் நாட் அ சின்டாக்ஸ். இதுக்கு வந்து ஏஎம்எல்க்கு வந்து டெலீட் பண்ணுறதுக்கு ரிமூவ் கிடையாது, ஆப்சென்ட் ஸ்டேட். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஓகே. ஸோ க்ரீன் கலரில் வந்துருச்சுனாலே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு ரெட் கலரோ இல்லை ஃபெயில்னு வந்துருச்சுன்னா எரர்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ போயிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள், அதே RPM -Q HTTPD. ஓகே பேக்கேஜ் நாட் இன்ஸ்டால்டு, டெலிட் பண்ணியாச்சு. இப்போ வெப் சர்வர் கீழே உங்களுக்கு ஒரு 1000 சர்வர் இருந்தாலும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு இதாகும். ஸோ இதுக்கு தான் டெவாப்ஸுங்கிற கான்செப்ட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது. இது வந்து ஒரு டூல், Ansibleங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் டூல். ஸோ இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் டெவாப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது மஸ்ட்டு. ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரோக்ராமிங் இஸ் நெக்ஸ்ட் லெவல் மூவ் டு DevOps engineers. Okay, thank you.